அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையே இம்முறை இரண்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் ஒரு போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலும் இன்னும் ஒரு போட்டியானது ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமான பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்திலும் இடம்பெற உள்ளது. இதற்கமைய ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமான பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியமானது இந்த சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே போட்டிகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது யாருக்கு சாதகமாகவும் அது யாருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சின்னசுவாமி ஸ்டேடியமானது ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமாக இருப்பதன் அடிப்படையில் அந்த மைதானத்திலே சிஎஸ்கே அணியினர் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாக காணப்பட்டாலும் ஆர்சிபி அணியினர் இந்த மைதானத்திலே மொத்தமாக 98 போட்டிகளிலே விளையாடி அதில் 48 போட்டிகளில் வெற்றியினையும் 48 போட்டிகளில் தோல்வியினையும் 2 போட்டிகள் வெற்றி தோல்வி என்றும் நிறைவு பெற்றிருக்கின்றது. எனவே ஐபிஎல் விளையாடுகின்ற அனைத்து அணிகளோடு ஒப்பிடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய சொந்த மைதானத்திலே மோசமான வெற்றி சதவீதத்தினை வைத்திருக்கின்ற அணிகளிலே இந்த ஆர்சிபி அணியினர் மிக கீழ்நிலையில் காணப்படுவது இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பாதகமாக காணப்பட்டது. அதனை விடுத்து சிஎஸ்கே அணியுடன் இந்த மைதானத்திலே ஆர்சிபி அணியானவர்கள் 11 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 11 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே இந்த மைதானம் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு மைதானமாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் கடந்த ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே ஆர்சிபி அணியானவர்கள் தங்களுடைய சொந்த மைதானமான இந்த மைதானத்தில் 7 போட்டிகளிலே விளையாடி அதில் 4 போட்டிகளில் வெற்றியினையும் 3 போட்டிகளில் தோல்வியினை தழுவிரிப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய ஒரு சாதகமான தன்மை இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருக்கு காணப்பட்டது. ஆனால் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் இந்த மைதானத்திலே மொத்தமாக 16 போட்டிகளிலே விளையாடி 9 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினையும் 6 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவிரிப்பது அது சிஎஸ்கே அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்த தன்மையினை கொடுத்திருந்தாலும் சிஎஸ்கே அணியினர் எதிரணியினுடைய மைதானத்தில் கூட மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினருக்கு சிறிய அளவிலே ஒரு சாதகத்தன்மையினை கொடுத்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.